ஹல்லேலூயா. கர்த்தர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியம் இருக்கிறீங்களா? இந்த நாளிலையும் கூட கர்த்தர் நம்மை சந்தித்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஆத்துமாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். எரேமியா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புத்தகம் 31வது அதிகாரம் 25வது வசனம். நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய பண்ணி தோய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். விடாய்த்து போய், கலங்கி போய், வறண்டு போய், பல விதத்தில் தோய்ந்து போய் இருக்கிற நம்முடைய இந்த ஆத்துமாவை பார்த்து, பிரியமானவர்களை, இந்த ஆத்துமா எந்த அளவுக்கு செழிப்பாக இருக்கிறதோ, இந்த ஆத்துமா எந்த அளவுக்கு, இந்த இறுதி எந்த அளவுக்கு பூரிப்பாக இருக்கிறதோ, எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையும் என் அன்பு தேவ பிள்ளை இருக்கும். உண்மையாகவே அந்த தோய்ந்து போயிருக்கிற அந்த ஆத்துமாவை நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். சம்பூர்ணமாக நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். உன் வாழ்க்கையில் எதெல்லாம் தோல்வியில் இருக்கிறதோ, எதெல்லாம் இந்த இருதயம், இந்த ஆத்துமா தோல்வியை பார்த்து 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 சோர்ந்து போய், இந்த ஆத்துமா பார்த்து பார்த்து என் அன்பு தேவப்பிள்ளையே, அது உண்மையாகவே அது பரிபூர்ணம் அடையாமல் இருக்கிறதோ, அதை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை சம்பூர்ணம் அடைய செய்வேன், நான் உன்னை சம்பூர்ணமாய் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய ஆத்துமாவை நான், அதாவது சந்தோஷத்தினாலே, மகிழ்ச்சினாலே பொங்கி 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 வழியத்தக்கதாய் நான் நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? பலனற்று போய் இருக்கிறீங்களா? கவலையோடு கண்ணீரோடு கூட இருக்கிறீங்களா? எதிர்பார்த்து சோதனையை சகித்தது தான் அதிகம், தவிர ஜெயம் வரலை. என் வாழ்க்கையில் ஒரு சமாதானம் வரலை, ஆசீர்வாதம் வரலை, நிம்மதி வரலை. என் வாழ்க்கையில் ஆண்டவர் எந்த ஒரு அதிசயமான காரியம் செய்யலை அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய், தோய்ந்து போய், வறண்டு போய் காணப்படுகிறீங்களா? கர்த்தர் சம்பூர்ணமடைய செய்ய போகிறார். கர்த்தர் சம்பூர்ணமடைய செய்ய போகிறார். அதை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு கர்த்தர் அதை நிரப்ப போகிறார். உன் ஆத்துமாவை நிரப்ப போகிறார். உன் ஆத்துமா பூரித்து இருக்க போகிறது. உன் ஆத்துமா எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க போகிறது. ஆகையால் என் அன்பு தேவப்பிள்ளை, சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் சம்பூர்ணமடைய செய்வேன் என்று சொன்னார், அப்படியே சம்பூர்ணமடைய செய்வார். நிரப்புவேன் என்று சொன்னார், ஆத்துமாவை அப்படியே நிரப்ப போகிறார். அல்லேலூயா. பயப்படாத. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆத்துமா, எல்லாருடைய ஆத்துமாவை, இதை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருடைய ஆத்துமாவை கர்த்தர் நிரப்பிட்டார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. நீங்களும் விசுவாசத்தோடு கண்களை மூடுங்க. நாம் செபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே ஆண்டவரே, விடாய்த்து போன எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே சம்பூர்ணமடைய செய்து, தொய்ந்து போய் எங்கள் ஆத்துமாவை கர்த்தர் நிரப்புவேன் என்று சொன்னதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, விடாய்த்து போய் இருக்கிற எங்கள் ஆத்துமாவை சம்பூர்ணமடைய செய்வீராக. தொய்ந்து போயிருக்கிற எங்களுடைய ஆத்துமாவை நிரப்பும்படியாக செபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நிரப்புவீராக. சந்தோஷத்தில், சமாதானத்தில், ஆசீர்வாதத்தில், நிம்மதியினால், சகல விதமான ஆண்டவரே கிருபை, ஆண்டவரே கிருபா வரங்களினாலும், ஆண்டவரே உன்னதத்துக்குரிய ஆசீர்வாதத்தினால், பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் எங்கள் ஆத்துமாவை நிரப்பும்படியா செபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, எதெல்லாம் எதிர்பார்த்து தொய்ந்து போயிருக்கிறோம், அதை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து சந்தோஷமாய் கர்த்தர் எங்கள் ஆத்துமாவை ஆண்டவரே நிரப்பும்படியா செபிக்கிறேன் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். முற்றிலுடைய கரம் இருக்கட்டும். இந்த நாளிலும் ஆண்டவரே, பிறந்தநாள் திருமணத்தை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளை பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தினால் நான் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். உங்கள் ஆசீர்வாதத்தின் கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை செய் இயேசு சுவாமி. இந்த நாளிலும் ஆண்டவரே, ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக செபிக்கிறேன். விசேஷமாக ஆண்டவரே, யூடியூப் நேயர்களுக்காக, என்னுடைய யூடியூப் நேயர்களுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, தோய்ந்து போயிருக்கிற, விடாய்த்து போயிருக்கிற இந்த ஆத்துமாவை கர்த்தர் ஆண்டவரை சம்பூர்ணமடைய செய், நிரப்புவீராகப்பா. அப்படி நிரப்புவதற்காக ஸ்தோத்திரம். முற்றிலுடைய கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியத்தை இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணம் செபிக்கிறேன் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.